தள்ளாடும் வயதில் தோள் கொடுத்து அரவணைக்க வேண்டிய மகனே பெற்ற தந்தையை சொத்தை எழுதி வாங்கிவிட்டு வீட்டை விட்டு துரத்திய சம்பவம் மனதை ரணமாக்கியுள்ளது. இதுகுறித்த இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் மலவிளை தோட்டங்கரை பகுதியில்தான் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இங்கு கூலி தொழிலாளி மனோகரன் என்பவர் வசித்து வருகிறார். 76 வயதான இவரது மனைவி 24 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். இந்த நிலையில் மனோகரனுக்கு ஒரு மகளும் 2 மகன்களும் உள்ளனர். 2 மகன்களில் ஒருவர் அரசு அதிகாரியாகவும் மற்றொருவர் தனியார் நிறுவன ஊழியராகவும் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் சொத்துக்களை பறித்து கொண்ட மகனால் வயதான தந்தை ஒருவர் கொட்டும் மழைக்கு நடுவே சொந்த வீட்டை இழந்திருக்கிறார். போலீஸாரங்க சொன்னாங்க, அவருக்கு செல்லு வாங்கி கொடுங்கன்னு சொன்னார். செல்லு வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் செல்லு கேட்டேன் சண்டை பிடிச்சோம். 2 பேரும் இறங்கல போல உனக்கு விட எனக்கு விட 2 பேரும் அவன் பியத்தை எடுத்து குத்தினான். நான் பியத்தை தடுக்க வேண்டி செங்கல் எடுத்துகிட்டு போய் தடுத்தேன். செங்கல் போய் உள்ள விழுந்து என்னை அடிக்க வந்தாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேஷனில் காட்டினாங்க. உடல் ஒத்துழைக்காத போதும் வேறு வழியின்றி 100 நாள் வேலைக்கு செல்வது மூலம் கிடைக்கும் பணத்தில் பசியை தீர்த்து கொண்டு வருகிறார் இந்த 76 வயதான முதியவர். அவன் என்னை அடிச்செடுத்து இந்த படிக்கடி சவிட்டு தள்ளலாம். இங்கே உனக்கு அவனே இறங்கல வெளியில் எனக்கு வீடாக்கும் என்ன இல்லை சம்பவம். அது 1 வாரம் ஆயில கிடந்தேன். அந்த வராந்தியில் கிடந்தப்புறம் அங்கே பயங்கர மழை, நானேயும் கால் நீட்டி கிடக்க முடியாது. அது பிறகு தலைவர் எல்லாம் சேர்ந்து எடுத்து இதை கிடக்கு. தனது ஒரே மகளை திருமணம் செய்து வைப்பதற்காக பல பேரிடமும் மகன்கள் இருக்கும் தைரியத்தில் லட்சக்கணக்கில் கடன் பெற்றிருந்த முதியவர் 5 சென்ட் நிலத்தில் தனக்கென இருந்த ஒரு வீட்டையும் தற்போது இழந்து சரிவர சாப்பாடு கிடைக்காமலும் திண்டாடி வருகிறார்.